வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இப்போது செகண்ட் பேபி நான் கன்சீவாக இருக்கேன். ஸோ 5 மந்த் இப்போது போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டர். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அனுப்பி விட்டுட்டு செகண்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ வந்து வர்றதுக்கு லேட் ஆகுது. ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் பவுடருக்கு நம்ம பிஸ்னஸாகவே போயிட்டுருக்கு இப்போ சூப்பராகவே. ஸோ நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஃபீட்பேக்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. உங்களுக்காக ஒரு செட் ஆஃப் ஃபீட்பேக் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போது வீடியோவை வந்து சொல்லிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த ப்ரெக்னென்சின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால தான் வீடியோ போடல, வேறு ஒன்றும் இல்லை. சீக்கிரமாகவே நிறைய வீடியோஸ் வந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு உடம்பு கொஞ்சம் தேத்திக்கிட்டு நான் உங்களுக்கு கூட வந்து கனெக்டடாகவே இருக்கேன். ஸோ வாங்க இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்டுட்டு வருவோம். ஹாய்க்கா, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நான் இந்த டேட்டாக்ஸ் பவுடர் குடிக்கும்போது 75 இருந்தேன். 75லேருந்து இப்போது 72 ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இது முடிஞ்சோன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கேஷ் போட்டு விட்றேன், நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. 2 பாட்டில் உங்கள்கிட்ட நான் வாங்கினேன்ல, அதில் வந்து ஒரு பாட்டில் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒரு பாட்டில் தான், இப்போ ஆஃப் பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருச்சு. 103 கிலோ 106 கிலோ இருந்தேன் சிஸ்டர். நானும் சி செக்ஷன் தான். தேர்ட் பேபி 1.5 வயசு ஆச்சு. எப்படி பையனுக்கு உடம்பு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் நிறைய ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே கிடைக்காம இருந்தேன். அப்புறம் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப இது பார்த்துட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் யோசிச்சுக்கிட்டே ஆர்டர் போட்டேன். எதுவுமே வெயிட் லாஸ் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரி தான் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து உடம்புலேயே வந்து தெரியுது, உடம்பு லேஸாக இருக்கிற மாதிரி, ஒரு வெயிட் லாஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரிஞ்சிச்சு. நான் வெயிட்டில் வாங்கி வச்சு செக் பண்ணேன். அதில் வந்து 106 கேஜி இருந்தேன் சிஸ்டர். ஆனால் இப்போ 103 கிலோ இருக்கா. நான் எங்கள் மாமியார் இறந்து போயிட்டாங்கன்னு 1 மந்த் ஊருக்கு போயிருந்தேன் மேம். நான் டயட் வந்துட்டு 1 மந்த்தாக என்னால் எடுக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு பழையபடி நான் ஒரு 5 கேஜி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். 3 கேஜி திருப்பி வந்து ஏறிடுச்சு. திருப்பி இப்போது 1 வீக்காக தான் நான் திருப்பி டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மேம். எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு டயட் ஃபாலோ பண்ணும்போது நல்ல குவிக் ரிசல்ட் கிடைக்கிது. இப்போ வந்து 5 டேஸ்லேயே எனக்கு 2 கேஜி சம்திங் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது மேம். அக்கா, ட்ரிங்க்கு சூப்பராக இருக்குங்கக்கா. எனக்கு குடிக்க நல்லாயிருக்கு. வந்து நடுவில் 2 நாள் வந்து நான் பிரேக் விட்டுட்டேங்க்கா, எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. இப்போ நான் கண்டினியூவாக எடுத்துக்கிறேங்க்கா. கொஞ்சம் எனக்கு தெரியுதுங்க்கா மாற்றம். ரொம்ப தொப்பை அதிகமாக இருந்தது, இப்போ எனக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்கக்கா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது 106 கேஜி இருந்தேன். ஆனால் நான் வெயிட் பார்க்கும்போது 99 வந்துட்டேன். 100க்குள்ளே வந்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் 100க்குள்ளே வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் பூஸ்டப் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் பண்ணணும், இன்னும் கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டீடாக்ஸ் பவுடரும் நல்ல உதவி செய்யுது. தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் சிஸ், உங்கள் டீடாக்ஸ் பவுடர் எனக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பெரிய மேஜிக் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டார்டிங் வெயிட் வந்து 84ல் இருந்தேன். ஒர்க் அவுட் டயட்லாம் இது பண்ணி 77 பாயிண்ட் சம்திங்லேயே இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனிச்சு. அதை தாண்டி குறையவே இல்லை, ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் நீங்கள் டீடாக்ஸ் பவுட்ரு அந்த இது பண்ணி சொன்னீங்க. கரெக்டாக ரிசீவ் பண்ண டைம்லேருந்து வந்து எனக்கு வீடு ஷிஃப்டிங் பண்ணுறதால என்னால் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியல. டயட் மெயின்டைன் பண்ணேன், பட் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஓவர் ஆக்டிவிட்டி கிடையாது, எல்லாத்தையும் பேக் பண்ணுற அந்த மாதிரியான சின்ன ஆக்டிவிட்டி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்வெட் ஆகிற அளவுக்குலாம் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுற அந்த வேலை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் வந்து மார்னிங் வந்து டீடாக்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதை எடுத்துக்கிட்ட இப்போ ஒரு 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 டேஸ் அதுலேயுமே 2-3 டேஸ் என்னால் கொஞ்சம் ப்ராப்பர் டயட்டுமே என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, ஏன்னா வெளியில் போனதால். அந்த இதுலேயுமே இப்போ என்னோடய வெயிட் வந்து 74 இருக்குது. இது வந்து என்னோடய மேஜிக். அந்த மாதிரி தான் எனக்கு இது இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ. அந்த பவுட்ரு செம்ம ரிசல்ட்டு கொடுக்குதுக்கா.
பசிக்கவும் இல்லை, நல்லா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கேங்க்கா. தேங்க்யூ. குட் மார்னிங்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? உங்கள்கிட்ட இப்போ இந்த டீடாக்ஸ் பவுட்ரு வாங்கி ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்க்கா. உண்மையிலே செம்ம ரிசல்ட்டுக்கா. சூப்பராக இருக்குக்கா. எனக்கு வந்து வெயிட் வந்து 76.10 கிராம் நினைக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அதே வெயிட்டில் தாக்கா நின்றுச்சு, குறையவே இல்லை. இப்போ இன்னைக்கு நான் வெயிட் பார்க்குறேன், 75.10 கிராம் வந்துருச்சுக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என்னென்னமோ பண்ணேன், குறையவே இல்லைக்கா. உங்கள்கிட்ட கூட நான் வீடியோ போட்டிருந்தேன், ஆடியோ கொடுத்துருந்தேன். நீங்கள் தான் அந்த பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ண சொன்னீங்க. உண்மையிலே அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் செம்ம ரிசல்ட்டு. இன்னொன்று என்னென்னா, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4 டைம் 3 டைம் வந்து மோஷன் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக போகுதுக்கா. வயிறு அவ்வளோ லேசாக இருக்குக்கா.